வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ்நாடு அரசு பென்ஷனர்களுக்கு ஆயுள் சான்று ஆண்டு நேர்காணல் சார்ந்து அரசு கருவூலம் திடீர் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. எதன் காரணமாக இந்த அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது, ஆயுள் சான்று என்பது எதன் காரணமாக இப்போது பேசுபொருள் ஆகியுள்ளது என்பது குறித்து விவரத்தை பார்ப்போம். தமிழ்நாடு அரசினுடைய நிதித்துறை ஓய்வூதியர்களுக்கு களஞ்சியம் செயலியில் கருவூலத்தை மாற்றக்கூடிய புதிய வசதி ஒன்றை சமீபத்தில் சேர்த்துள்ளது. இந்த வசதி மூலம் ஓய்வூதியர்கள் தாங்கள் தற்போது ஓய்வூதியம் பெற்று வரும் கருவூல அலுவலகத்தை எளிதாக மாற்றிக்கொள்ள முடியும். இதற்கு முன்பாக இந்த மாற்றங்கள் செய்வதற்கு நேரடியாக கருவூல அலுவலகத்திற்கு செல்ல வேண்டிய அவசியம் இருந்து வந்தது. தற்போது இந்த செயல்முறை முழுவதும் ஆன்லைன் மூலம் செய்யக்கூடியதாக மாற்றப்பட்டுள்ளது. ஓய்வூதியர்கள் தங்கள் வசிப்பிடத்தை மாற்றம் செய்ய வேண்டும், உடல்நல காரணம் அல்லது குடும்ப காரணத்தால் வேறு மாவட்டத்திற்கு குடிபெயர வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். அப்படி இருக்கும்போது அவர்கள் ஓய்வூதியம் பெறும் கருவூல அலுவலகத்தை மாற்றிக்கொள்ள வேண்டிய வரும். இந்த சேவையினை கருத்தில் கொண்டு களஞ்சியம் செயலியில் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பென்ஷன் பே ஆஃபீஸ் என்ற புதிய பிரிவு சேர்க்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஒரு மாவட்டத்தில் உள்ள கருவூலத்திலிருந்து மற்றொரு மாவட்டத்திற்கோ அல்லது அதே மாவட்டத்தில் உள்ள வேறு கருவூல கிளைக்கோ மாற்றிக்கொள்ள விண்ணப்பிக்கலாம். களஞ்சியம் செயலி மூலம் கருவூலத்தை மாற்றக்கூடிய முறை என்ன? இந்த மாற்றத்தை மிகவும் எளிதான முறையில் செயலியில் இருந்து செய்ய முடியும். அதனுடைய நடைமுறை: முதலில் களஞ்சியம் செயலியை உங்கள் மொபைலில் திறக்க வேண்டும். அதில் உங்கள் யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டை பயன்படுத்தி உள்ளே நுழைய வேண்டும். மொபைல் செயலியில் உள்ள பென்ஷனர் மெனுவை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதில் காணப்படும் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பென்ஷன் பே ஆஃபீஸ் அல்லது ட்ரெஷரி சேஞ்சை கிளிக் செய்ய வேண்டும். நீங்கள் எந்த கருவூல அலுவலகத்திற்கு மாற விரும்புகிறீர்கள் என்பதற்கான விவரத்தை சரியாக பதிவு செய்ய வேண்டும். அனைத்து தகவலும் சரிபார்த்த பின்பு சப்மிட் செய்து விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும். இந்த முறையில் உங்கள் கருவூல மாற்ற கோரிக்கை பதிவு செய்யப்படும். சில நேரத்தில் செயலியில் தொழில்நுட்ப கோளாறு அல்லது இணைய சிக்கல் ஏற்பட்டால் IFHRMS இணையதளம் மூலம் பயன்படுத்த முடியும். ஓய்வூதியர்கள் ifhrms.tn.gov.in என்ற இணையதளத்தில் உள்ளே நுழைந்து கருவூல மாற்றத்திற்கான விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கலாம். செயலியில் விண்ணப்பத்தை சமர்ப்பித்தவுடன் கோரிக்கை சம்பந்தப்பட்ட கருவூல அதிகாரிகளால் சரிபார்க்கப்படும். அனைத்து விவரம் சரியாக இருக்கிறதை உறுதி செய்த பின்பு அந்த மாற்றத்திற்கு ஒப்புதல் வழங்கப்படும். ஓய்வூதியர்களுக்கு வருடத்திற்கு ஒருமுறை ஆனுவல் மஸ்டரிங் என்ற நேர்காணல் நடைமுறை உள்ளது. இந்த மஸ்டரிங் நிலுவையில் இருந்தால் அல்லது கருவூல கணக்கில் ஆடிட் தொடர்பான ஏதேனும் நிலுவை பிரச்சனை இருந்தால் கருவூல மாற்றம் செயல்முறையில் தாமதம் ஏற்படலாம். ஓய்வூதியர்கள் இந்த புதிய வசதியை பயன்படுத்தி தங்களுக்கு தேவையான கருவூல அலுவலகத்தை மாற்றிக்கொள்ள எளிதான செயல்முறை தற்போது கொண்டு வரப்பட்டுள்ளது. எனவே தங்களுடைய ஆண்டு நேர்காணல் செய்யாதவர்கள் உங்களுடைய கருவூல அலுவலகத்தை மாற்றிக்கொள்ள முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் காரணமாகவே இப்போது இந்த ஆண்டு நேர்காணல் குறித்து விவாதம் நடைபெற்று வருகிறது. இந்த வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.